போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்னைக்கு சமைக்க போவது யாருல ஒரு குயிக்கான அவல் உப்புமா செஞ்சு காமிச்சிருக்காங்க லாவண்யா. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காக அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் அவல் நான் 3 கப்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் லெமனும் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். இதை வெள்ளை அவலாக இருந்தால் 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சாலே போதும். தாளிக்கும் போதே எண்ணெயில் வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வறுக்கணும். அதனோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. நான் இங்கே மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் போதுன்னா மிளகாவோடு மட்டும் நிறுத்திடலாம். மிளகாத்தூள் இப்போ நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா எண்ணெயில் வறுக்கிறேன். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருக்க அவலை எடுத்து வாணலில் போட்டுக்கிறேன். அதோட தண்ணி நல்லா ஊறிட்டுருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது. நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உப்பு, காரம் எல்லாம் படற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவல் நல்லாவே ஊறிட்டுருக்கும். அது வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் அதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கார்னிஷிங் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈஸியான ஹெல்த்தி ரெசிபி இது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.